வணக்கம் கிரிக்கெட் ஃபேன்ஸ். நடந்து முடிஞ்ச சென்னை vs மும்பை மேட்ச் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். டாஸ் ஜெயிச்சு மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியன் முதல் பேட்டிங்கை சூஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட வந்து வில் ஜாக்ஸ் அண்ட் ரியான் ரிக்கில்டன். வில் ஜாக்ஸ் அவரோட விக்கெட்டை 2வது ஓவரில் இழந்துட்டு போயிட்டார். அடுத்ததாக நம்மந்தி ரெண்டு ரிக்கில்டன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. எஸ்பெஷலி ரியான் ரிக்கில்டன் 6 அடித்து தள்ளிட்டு இருந்தார். 5 6 37 ரன்ஸ் அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடுத்ததாக நம்மந்தி ரெண்டு சூரியகுமார் யாதவ் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. சூரியகுமார் டீசெண்டான ஒரு 21 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 159 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு பேட்டிங் அந்தளவுக்கு யாருமே ஆடல. நம்மந்தீர் மட்டும் ஒரு 57 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். கேப்டன் ஹர்திக் பாண்டியா லிட்டரலாக இன்றைக்கி ஒரு டெஸ்ட் மேட்ச் இன்னிங்ஸை போட்டார். சிஎஸ்கே பாலர்ஸ் நல்லாவே பவுல் பண்ணாங்க. அர்ஷுல் கம்பர் டேக்கிங் 3 wickets, ஜேமி ஓவர்டன் டேக்கிங் 1 wicket, நூர் அகமது டேக்கிங் 2 wickets அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் டேக்கிங் 1 wicket. ஓவராலாக 160 அடிச்சா வின்னுன்ற நிலைமையில் வந்தாங்க சிஎஸ்கே பேட்டர்ஸ். அண்டு சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட். சஞ்சு சாம்சன் பும்ராவோட டெரிஃபிக் பவுலிங் நல்லா அவுட் ஆகிட்டு போயிட்டார். அடுத்ததான் வந்த உர்வில் பட்டேல் 2 4 2 6 அடிச்சு அவரோட அதிரடி காட்டி அவரும் வெளில போயிட்டார். அதுக்கப்புறமா அந்த கார்த்திக் சர்மா இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் நம்பர் 4ல் ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு இன்னிங்ஸ் ஆனார். 4 4 3 6 அடிச்சு 55 அவர் ஸ்கோர் பண்ணியிருந்தார். கேப்டன் ருத்துவும் நல்ல ஃபார்மில் அடித்தார். இன்றைக்கி அவரோட லாஸ்ட் மேட்ச் ஃபார்மை கண்டினியூ பண்ணார். 8.1 ஓவர்ஸில் முடிச்சிட்டாங்க. பார்த்தா ஸ்லோவான இன்னிங்ஸ் தான், பட் ஓகே டேக் எடுத்துப்பாங்க அந்த சிஎஸ்கே இந்த வெற்றியை. பார்ப்போம் அடுத்த மேட்ச்சில்.